ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது தென் கைலாயம் என்று போற்றப்படும் பர்வதமலை பற்றி. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கலசபாக்கம் வட்டத்தில் போலூரில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென் மாதிமங்கலம் என்னும் ஊரில் உள்ளது. இம்மலை கிராமங்களை ஒட்டி 5500 ஏக்கர் பரப்பளவும் 4560 அடி உயரம் கொண்டது. இந்த மலை 26 கிலோமீட்டர் சுற்றளவு உடையதாகும். அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை, பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை என புகழ்பெற்ற மலையாகும். மற்றும் அனுமன் சஞ்சீவி மலை எடுத்து செல்லும் போது அதில் ஒரு பாகம் கீழே விழுந்ததாகவும் அந்த பாகமே பர்வத மலை எனவும் கூறுகின்றனர். கைலாய மலையை தரிசிக்க இயலாதவர்கள் இந்த மலையை தரிசித்து வழிபட்டாலே அந்த பலனை அடைந்துவிட முடியும். கைலாயத்தில் வீற்றிருந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் பூமியில் பிறந்த மனிதர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அடைய சிறந்த தலம் ஏதும் உள்ளதா என்று கேட்டார். அதன்படி சிவபெருமான் கை காட்டிய மலையே பர்வதமலை. இதை அடுத்து பார்வதி தேவி இந்த மலைக்கு வந்து தவம் செய்து இறைவனின் அருளை பெற்றார்கள். பார்வதி தவம் புரிந்ததாலேயே இது பார்வதி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலையின் சிறப்பு பெயர்கள் மலைகளின் அரசன், நவீரமலை, தென் கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை, மகாதேவமலை, ஏழைகளின் கைலாயம், ஆகாயமலை, சடைக்காரி, பார்வதி மலை எனவும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இம்மலை சிவலிங்கமாகவும் நந்தி ரூபமாகவும் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கடலாடி ஊரில் இருந்து சிவலிங்கமாக காட்சி தருகிறார். தென்மாதிமங்கலத்தில் இருந்து நந்தி ரூபமாக காட்சியளிக்கிறார். இம்மலையின் உச்சி அடைய 2 பாதைகள் உண்டு. கடலாடி மற்றும் தென்மாதிமங்கலம் கடலாடி ஊரில் இருந்து சென்றால் படிகள் இல்லாமல் ஏறுவதற்கு சற்று சவாலாகவும் வியப்பாகவும் இருக்கும். கடலாடி அடிவாரத்தில் தான் மௌனயோகி சித்தர் ஜீவ ஒடுக்கம் உள்ளது. இவரால் தான் இன்று வரை தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு உணவும் நீரும் மலையின் உச்சியிலே கிடைக்க காரணம். இந்த சித்தர் தான் மலையின் மேல் மடத்தை நிறுவியவர். மாதிமங்கலத்தின் வழியாக சென்றால் அடிவாரத்தில் சப்த முனிகளும் மற்றும் பச்சையம்மன் ஆலயமும் உள்ளது. தாண்டி செல்ல பெரிய பிரமிப்பான அனுமன் சிலையும் ஆலயமும் உள்ளது. கடந்து செல்ல வீரபத்திரர் கோயில் வரும். இங்கு 24 மணி நேரமும் எல்லா நாட்களிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் இருக்கிறது. இங்கு தரும் மூலிகை கஞ்சியை குடித்தால் மலை உச்சி அடையும் வரை பசிக்காது. அதை தாண்டி வர துர்க்கை அம்மன் கோவிலும் விஸ்வநாதர் கோவிலும் வரும். விஸ்வநாதரை வழிபட்டு விட்டு தொடங்குவது சிறப்பாகும். வழி தெரியாமல் இல்லல் படுவோருக்கு பைரவர் மற்றும் சித்தர்கள் நாயுருவில் வழிகாட்டுவது உண்டு. முதலில் பாதை நீண்ட படிகளாக மாறுகிறது. மொத்தம் 1263 படிகளாகும். எல்லா நேரங்களிலும் அடர்ந்த காடுகள் சூழ்ந்திருக்கும். தொடக்கத்தில் படிகள் சற்று எளிமையாக இருக்கும். அடுத்து செங்குத்தான படிகள் அமைந்திருக்கும். 650வது படியின் வலது பக்கத்தில் 20 மீட்டர் தொலைவில் பெரிய குகை உள்ளது. இங்கு அகத்தியர் தவம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. அக்குகையில் சித்தர்கள் வழிபட்ட சிவலிங்கம் காணலாம். இதை கடந்து ஏற இடதுபுறத்தில் ஒரு கற்கோயில் உள்ளது. இங்கும் சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். அதனை கடந்து ஏற படிகள் முடிவடையும். அடுத்து கல் பாதைகள் தொடங்கும். குண்டு குண்டான கல்கள் வைத்து பாதை அமைக்கப்பட்டிருக்கும். அப்பாதையில் பயணம் செய்து முடிக்க கம்பியை பிடித்து ஏறுவது போன்று பாதைகள் வரும். அதுவும் கடக்க பாறை பாதைகள் வரும். அது ஏறுவதற்கு மிகவும் வியப்பாக இருக்கும். அதை கடக்க நம் எதிரில் ஓர் மலையை காணலாம். சில்லென்று சூறாவளி காற்று போல் வீசும். அங்கு சற்று இலைப்பாரி விட்டு மலை ஏற கடப்பாறை படி வரும். அது மிகவும் சவாலானது. ஏறுவதற்கு விருப்பம் கொள்ளும் வகையில் சாகசம் போல் இருக்கும். கடப்பாறை படிகளும் ஏணி படிகளும் அதிகவனமாக ஏற வேண்டும். ஏறியவுடன் ஒரு கல் குகை காணலாம். அங்கு சற்று நேரம் அமர்ந்து விட்டு தொடங்க பாறையை படிகளாக செதுக்கப்பட்டு ஏறுவதற்கு படிகளாக அமைந்திருக்கும். அதை கடக்க 2 பாறை நடுவே இடுக்கு பாறை வரும். அதை கடக்க மலையின் உச்சியை அடையலாம். நீங்கள் உச்சியை அடைந்ததும் உங்கள் முன் விரியும் பரந்த காட்சிகளை கண்டு நீங்கள் மகிழ்வுடன் ஆச்சரியப்படுவீர்கள்.
தொடர்ச்சியான மலைகளின் விரிவான காட்சிகள் மற்றும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பரவியுள்ள பசுமையான காடுகளை காணலாம். அடுத்து அன்னதானம் மடம் வரும். அங்கு சென்று அம்பாள் தவம் செய்த குகையை காணலாம் மற்றும் அன்னதானம் உண்டு பசியை போக்கிக் கொண்டு கடந்து செல்ல மல்லிகார்ஜுனர் ஆலயம் அடையலாம். அங்கு நாமே கருவறை சென்று நம் கையால் அபிஷேகம் செய்யலாம். ஆண்கள் மட்டும் சட்டையை கழற்றி விட்டுதான் கருவறைக்கு செல்ல வேண்டும். அவரை பார்த்த கணத்தில் நம் உடல் அதீத புத்துணர்ச்சியும் வலுவும் வந்துவிடும். பர்வதமலையின் வழிபாட்டு சிறப்புகள். இக்கோயிலில் உள்ளே 18 சித்தர்களை காணலாம். அவர்களுக்கு இறைவன் இங்கு ஞான சொரூபமாக உபதேசிக்கின்றார் என்பது ஐதீகமாகும். அங்கு செல்வோருக்கு ஆன்மீக உபதேசம் கிடைக்கும் மற்றும் மல்லிகார்ஜுனர் மேல் அபிஷேகம் செய்த திருநீரு மிகவும் வாசனை மிக்க மூலிகையாக நமக்கு பயன்படும். காய்ச்சல் வந்தால் இத்திருநீரினை வைத்தால் உடனே சரியாகிவிடும். இத்திருநீரு தனி வாசனை கொண்டது, எத்துடனும் ஒப்பிட முடியாது. இந்த பர்வதமலையை ஒரு முறை தரிசித்தால் பூமியில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் உண்டு என்கிறது. பர்வதமலையில் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் 365 நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும். மற்றும் கைலைக்கு சென்று தரிசிக்க இயலாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அதை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் சேய்நன்னன் ஆட்சி புரிந்த இடம் மற்றும் சேய்நன்னன் என்னும் மன்னருக்கு நெடும் காலமாக குழந்தை பேர் இல்லாமல் வருந்தியும் குருக்களின் சொல்படி இவ்விறைவனை தரிசித்து குழந்தை பேறு அடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து இறைவனை தரிசிப்போர்க்கு குழந்தை பேறு கிடைக்கும். இங்கு தியானம் செய்தால் அதிகமாக ஆன்மீக வளர்ச்சி கிட்டும். திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் தம்முள் யார் உயர்ந்தவர் என்ற கர்ப்பம் ஏற்பட்ட போது அவர்களின் கர்ப்பத்தை அடக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் விஸ்வரூப ஜோதி வடிவமாக தோன்றி வந்த போது கைலையில் இருந்து தம்முடைய முதல் அடியை வைத்த மலை பர்வதமலை எனவும் அடுத்த அடியை திருவண்ணாமலையில் வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பர்வதமலையில் அண்ணாமலையாரின் திருவடிகளை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள். திருவண்ணாமலை உச்சியில் இருந்து பர்வதமலையை கண்டால் இறைவன் முதலில் பதித்த பாதம் நன்றாக தெரியும். பர்வதமலை கிரிவலம் மார்கழி 1 மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றுதான் ஆதிசங்கரர், காஞ்சி பெரியவார் வலம் வந்தனர் மற்றும் அவர்களின் சீடர்கள் சங்கராச்சாரியார்கள் அதை தொடர்கின்றனர். மார்கழி 1 வலம் வருவோருக்கு 12 பௌர்ணமி சுற்றிய பலனும் கிடைக்கும் மற்றும் சர்வ தோஷத்தையும் நீக்கும் தலமாகும். மலையே மூலிகையாக இருக்கும் பர்வதமலையை சென்று பேரின்பம் பெற வேண்டுகின்றோம். பர்வதமலையின் உயரத்தை கண்டு எவரும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எவராலும் தன்னுடைய சக்தியை கொண்டு அம்மலையை ஏறிவிட முடியாது. அங்கே வரும் அன்பர்களுக்கு இறைவனே அருள் செய்வதால் அவர்களுக்கு முழுமையாக ஏறும் அருள் கிடைக்கின்றது. அதனால் எவரும் நம்மால் ஏற முடியுமா என்ற சந்தேக குறியுடன் போக வேண்டாம். கண்டிப்பாக இறைவன் அனைவருக்கும் அருள் செய்து முழுமையாக மலையேறி அவரை அன்போடு பார்த்து தரிசிக்க முழு அருள் கொடுப்பார். வாய்ப்புள்ள அனைத்து சிவனடியார்களும் பக்த கோடிகளும் சென்று இறைவனின் அருளை முழுமையாக பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெம்பக்தி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.